ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பஜாஜ் பல்சர் NS 400Z. ஸோ என்எஸ்லேயே ஒரு பிக்கஸ்ட்டு பல்சர்னால் இந்த பைக்கை சொல்லலாம். இந்த தடவை ஒரு அக்ரெசிவான ஸ்டைலிங் அண்ட் அக்ரெசிவான ப்ரைஸிங்லேயுமே இந்த பல்சரை வந்துட்டு பஜாஜ் லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ பார்ப்போம். இப்போ புதுசாக யங்ஸ்டர் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அகைன் யங்ஸ்டருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இந்த பைக்கில் ஒரு சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, மேனுஃபேக்சரிங்லாம் எப்படி இருக்குது, அது கூடவே பாசிட்டிவ் என்னென்ன இருக்குது, நெகட்டிவ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கும். கூடவே டாமினர்லேருந்து இந்த பைக்குக்கான விஷயங்கள் கொஞ்சம் டிரைவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் நமக்கு ஆளில் போட்டுங்க. பல்சர் NS 400 செட் இப்போ நம்ம முன்னாடி இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டுக்காக நம்ம விசிட் பண்ணி இந்த ஷோரூம் வந்துட்டு திருச்சி கண்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா பஜாஜ். இவங்க இப்போ புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி புக்கிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ NS 400 பொறுத்தவரை மோஸ்ட்லி NS சீரீஸில் என்னென்ன டிசைன்ஸ் அப்படி இருக்கோ அதே தான் வந்துட்டு இந்த NS 200 NS 160 இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி டிசைன்ஸ் வந்துட்டு அப்படியே இந்த NS 400க்கும் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னுங்கிறது பார்ப்போம். மோஸ்ட்லி இந்த பாடி லைனிங்ஸ் ஆகட்டும், டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அது கூடவே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ரெட்டு, இன்னொன்று வந்துட்டு ஒயிட்டு. அதை தவிர்த்து 3வது கலர் ஆப்ஷனாக உங்களுக்கு பிளாக் அப்படிங்கிற ஒரு சொன்னி வருது. ஃபைனலாக வந்துட்டு கிரே ஃபினிஷில் உங்களுக்கு இந்த க்ரீன் ஸ்ட்ரைப்பிங்ஸ்லாம் வருது. ஸோ மொத்தம் 4 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. இந்த ப்ரைஸிங்கை பொறுத்தவரை திருச்சியில் ஆன் ரோடு வந்து 2,20,000 2,35,000 வரை வரும் கைஸ். ஸோ ரொம்பவே ஒரு அக்ரெசிவான ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸிங்கில் இந்த 400cc செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் 400cc பைக் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பைக்ஸ் இருக்குது. இப்போ பஜாஜ் பண்ணுறவங்க டாமினார், அப்புறம் KTM 390, ஸ்பீடு 400 ட்ரையம்பில் அதுவுமே இருக்குது. அவங்க பண்ணுற அஸ்கோவார்னா அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வராது. ஈவன் ஹீரோ பண்ணுற ஹார்லி டேவிட்சன், ஹீரோ மேவரிக், அதை காட்டிலும் இந்த NS 400Z பொறுத்தவரை நல்லவே ஒரு அக்ரெசிவ் அண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பைக்காக இவங்க வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. மோரர்லெஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 2,20,000 2,30,000 வரை வரக்கூடிய பைக்கு தான் இது. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்தவரைமே 373cc ஒரு லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு பெரிமீட்டர் ட்ரெலிஸ் ஃப்ரேமில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு அலுமினியம் ஷேப்பில் ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் செட்டப்புமே கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி உங்களுக்கு ஓல்டு ஜென்ரேஷன் KTM 390 2016 மாடல், அப்படி இல்லைனா இப்போ கரண்ட்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய டாமினார் அதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்க சேம் இன்ஜின் தான். உங்களுக்கு இந்த இன்ஜினை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னதான் 373.2cc உங்களுக்கு ஒரு லிக்விட் கோல்டு இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ நல்லாவே ஒரு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்னா இதை சொல்லலாம். அக்ரெசிவான இனிஷியல் பிக்கப்பும், மிட்ரேஜ் பர்ஃபார்மன்ஸும், டாப் எண்டு பர்ஃபார்மன்ஸும் இருக்கக்கூடிய இன்ஜின் இதை சொல்லலாம் கைஸ். ஸோ மோஸ்ட்லி இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் டாமினார் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ சேம் செட் ஆஃப் பவர் தான் இந்த NS 400ம் ப்ரொடியூஸ் பண்ணுது. கூலிங் சிஸ்டம்காண்டி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே அந்த ரேடியேட்டர் டெக்னாலஜி, அந்த கூலண்ட் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெப்பினஸ் கொடுக்கும். அண்ட் மைலேஜுமே உங்களுக்கு 25 to 30 கிலோமீட்டர் வரை தரலாம் கைஸ். மேக்ஸிமம் மைலேஜ் பஜாஜ் கிளைம் பண்ணுறது அதான். இந்த இன்ஜினை பொறுத்தவரை மேக்ஸிமம் 39.4 பிரேக் ஹார்ஸ் பவரும் 35 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஸ் எக்ஸ்பெக்டட் உங்களுக்கு டாப் ஸ்பீடு பஜாஜ் கிளைம் பண்ணுறது வந்துட்டு 154 to 155 அந்த கிலோமீட்டர் ரேஞ்சில் டாப் ஸ்பீடு வந்து அட்டைன் பண்ணும். பட் நிறைய யூசர்ஸ் வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க 160+, 170+ அந்த வகையில் வந்துட்டு இதை க்ரூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாஸ்ட் சிஸ்டமை பொறுத்தவரை ஆஸ் யூஸ்வல் NS சீரீஸில் என்ன ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்களோ அதே தான் அந்த அண்டர் பெல்லி அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஓவராலாக பார்க்குறப்ப NS 200 இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் டைமென்ஷன்ஸ் அண்ட் இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாமே பெருசு. இதுதான் இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட். இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவரை ஹேண்டில் பண்ணுற விதமாக யூசர் கன்வீனியன்ட்டுக்கு அசிஸ்டிவ் ஸ்லிப்பர் கிளச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கிளச் லிவர் புல் எல்லாமே நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது. லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிச்சு கைஸ். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 6 ஸ்பீட் ஆஃப் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ட்ரைவ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு வந்துட்டு ட்ரைவ் செயின் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட்டுமே டாமினாரை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பெரிய ஸ்ப்ராக்கெட்டாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு 35 Nm ஆஃப் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு டாப் எண்ட் பர்ஃபார்மன்ஸும் சரி, ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் சரி நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு பைக்குன்னு
பைக்குன்னா இதை சொல்லலாம் கைஸ். ஸோ உங்களுக்கு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் அண்ட் 400 சிசியில் குயிக்கராக ஒரு பைக் வேணும்னா இதை சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் NS200 பார்க்குற மாதிரி அந்த செயின் அட்ஜஸ்டவர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அதை வந்துட்டு இந்த தடவை யூசர் கன்வீனியன்ட்டுக்காகவும் ஓரளவுக்கு மெக்கானிக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காகவும் உங்களுக்கு அந்த சிஸ்டமை வந்து மாற்றி இந்த தடவை NS400 நல்ல ஒரு செயின் அட்ஜஸ்டபிள் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் என்னன்னா இதில் வந்துட்டு சேம் செட் ஆஃப் NS200 இருக்க சேம் ஸ்டீல் பாக்ஸ் சிங்காம் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு காம்ப்ரமைஸ்க்காண்டி காஸ்ட் கண்டிங்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு பஜாஜ் கிளைம் பண்ணுறது 150 155, நிறைய யூசர்ஸ் 172 வரை கூட கிளைம் பண்ணியிருக்காங்க கைஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இருக்கக்கூடிய இன்ஜின், அந்த பர்ஃபார்மன்ஸை டேக்கிள் பண்ணுற வகையில் உங்களுக்கு டூவல் சேனல் ஏபிஎஸ்மே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பெரிய டிஸ்க் 320 mm டிஸ்க் பிரேக்ஸும், ரியரில் வந்துட்டு 230 mm டிஸ்க் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் அண்ட் வீல் சைஸுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லா டேக்கிள் பண்ணியிருக்காங்க. NS200 கம்பேர் பண்ணுறப்போ ஒரு ப்ராடர் செக்மெண்ட் ஒரு ஃப்ரண்ட்டு USD ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. 43 mm கொடுத்துருக்காங்க. அதோட ட்ராவல்மே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு USD ஆக்ஷனுமே இருக்குது கைஸ். டிஸ்க்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய சைஸ் டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற 39 பிரேக் கார்ஸ் வர டேக்கிள் பண்ணுற வகையில் தான் இந்த பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நெக்ஸ்ட் காம்ப்ரமைஸ் என்னன்னா மோஸ்ட்லி NSல வந்து பைபர் கேலிபர்ஸ் தான் வரும். இந்த தடவை வந்துட்டு புதுசாக கிரமைக்கா கேலிபர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதோட எஃபெக்ட்டுமே கொஞ்சம் அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் டிஸ்க் பேட்லாம் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ரியர் அந்த டிஸ்க் ஆப்ஷனுமே நல்ல ஒரு சூப்பர்பான ஒரு 230 mm டுவல் சேனல் ஏபிஎஸ்ல கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் என்னன்னா அந்த ஸ்டீல் பாக்ஸ் சிங்கம்னு சொல்லலாம். ஆனால் இந்த பவரை டேக்கிள் பண்ண வகையில் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 110/70 17 இன்ச்சான ப்ராடர் டயர்ஸும், ரியரில் வந்துட்டு 140 செக்ஷன் ப்ராடர் டயர்ஸுமே கொடுத்துருக்காங்க. டாமினார் கம்பேர் பண்ணுறப்போ 150 mm கொடுத்துருந்துருக்கலாம். அது கொஞ்சம் நெகட்டிவாக படுது எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் சேம் இன்ஜின்கிறனால. பட் இந்த கொஞ்சம் ஒரு வீல் பேஸ் கொஞ்சம் மாறுதலாக இருக்கனால டாமினார் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்துட்டு டாப் ஸ்பீடு 0 to 60 0 to 100 குவிக்கராக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கில் இன்பில்டாக ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு ரைடருக்கு நல்ல விஷயமா படுது. பேசஞ்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரியரில் அந்த சாரி ப்ரொடக்ஷன்ஸ், டெயில் பீஸு, அந்த ரியர் மட்கார்டு எல்லாமே ஆஸ் யூஷுவல் NS200 என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குமோ அதே தான் இந்த NS400க்கும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து NS லவர்ஸுக்கு இது பிடிக்கும் கைஸ். பில்டு குவாலிட்டிலையுமே எந்த ஒரு குறை இல்லாமல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேங்க் டிசைன் அந்த ஸ்ட்ரவுடை பொறுத்தவரை வித்தியாசமாக ஓரளவுக்கு ஒரு மஸ்குலரான NS அந்த டிசைன்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. ஆஸ் யூஷுவல் அந்த ரேடியேட்டர் பிளேஸ்மெண்ட்டு, சின்ன சின்ன அந்த டேங்க்கு மேலே இருக்க டிசைன் எல்லாமே இருக்குது. அந்த NS200 மாதிரியே தான் இருக்குது. இந்த டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை 12 லிட்டர்லையும், ரிசர்வ் வந்து 1.9 லிட்டர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி அந்த சைடில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி NS அந்த பேஜிங் அப்படியே கொடுத்துருக்காங்க. அதுவுமே பல்சர் அந்த ரேஞ்ச் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்துட்டு இதே NS200ஓட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மோஸ்ட்லி அந்த மேலே இருக்க டிசைன் அந்த கெப்பாசிட்டி எல்லாமே வந்துட்டு NS200 இருக்க மாதிரி தான் NS400லையும் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு ஸ்ட்ரவுடு அந்த டிசைனும் ஒரு கிராஃபிக் டிசைனும் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க கைஸ். சீட் அசம்பிளியை பொறுத்தவரைமே கிட்டத்தட்ட அதே ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் NS200 NS160 இருக்க சேம் டிசைன்ஸ் தான். பட் இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு டைமென்ஷன்ஸில் மாற்றி கொஞ்சம் ப்ராடர் சீட்டாகவும் கொடுத்துருக்காங்க. NS200 கம்பேர் பண்ணுறப்போ இந்த NS400ல் சீட் குஷனிங்குமே அதுக்கு தகுந்தப்பில் ஓரளவுக்கு மாடரேட்டான ஒரு சீட் குஷனிங்கில் தான் இருக்குது. இந்த NS400 பொறுத்தவரை மோஸ்ட்லி லாங் ட்ராவல் வந்து ப்ரிஃபர் பண்ணுறதை காட்டிலும் ஓரளவுக்கு ஷார்ட் ரைடுக்கு நல்லாயிருக்கும். சீட் ஐட்டமே 807 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரை 168 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் பில்டி எக்ஸாஸ் கொடுத்துருந்தாலுமே ஓரளவுக்கு 168 கொடுத்துருக்கனால டபுள்ஸ் போகிற அளவுக்கு ரியரில் தட்டாது கைஸ். நீங்கள் ரியர் சீட்டுமே NS200 இருக்க மாதிரி டிட்டாச் பண்ணிக்கலாம். அதுவுமே கீ ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குது. நல்லாயிருக்கு கைஸ். நெக்ஸ்ட் இந்த NS400 உட்காந்து பார்ப்போம். இதோட வெயிட்டை பொறுத்தவரை 170 174 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு லைட் வெயிட்டான 400cc சொல்லலாம் டாமினாரை கம்பேர் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டுக்காக. இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்ல போனால் இந்த சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பாரை சொல்லலாம். பட் இந்த சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பாரை பொறுத்தவரை இந்த பைக்குக்கு நல்லா ஆப்டாகவே செட் ஆகிருக்கு. நல்லா வைடராகவும் அந்த சீட்டிங் பொசிஷன் நீங்கள் பார்ப்பீங்க. ரைடருக்கு ஏற்ற வகையிலுமே ஓரளவுக்கு சிட்டி டிராஃபிக்லேயும் நல்ல ஒரு க்ரூசிங் அந்த மாதிரி அர்பன் க்ரூசிங்லேயும் இருக்க மாதிரி நல்ல வைடரான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. மிரர் ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம டாமினாரில் என்ன மிரர் இருந்துச்சோ அதே தான் இந்த NS400க்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த NS200 இப்போ பார்த்தீங்கன்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த 200cc என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணதோ அதை வந்துட்டு டேக்கிள் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேண்டில் பார் செட்டப்பும், இந்த 400cc என்ன ஒரு 39 பிரேக்கர்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அதை டேக்கிள் பண்ணுற மாதிரியான ஒரு வைடர் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இதே N250லையும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரியான வைடர் செட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு லிவர் ஆப்ரேஷன்ஸை பொறுத்தவரை டியூக்கில் என்ன மாதிரியான ஒரு செட்டப் இருக்குமோ அதே மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க.
அதே கேடிஎம் டியூக்கில் வந்துட்டு அந்த த்ராட்டில் பை வயர் டெக்னாலஜி இருக்குது, அதையுமே இந்த NS 400க்காக டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் NS சீரீஸில் இருக்குது. ஸோ இந்த த்ராட்டில் பை வயர் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நல்லாவே ஆப்டாக இருக்கும். ரைடருக்கு ஏற்ற ரெஸ்பான்ஸும் ஆஸ் எக்ஸ்பெக்டட் மைலேஜ் பிக்கப்பு எல்லாமே ஒரு இன்டெகிரேட்டடாக மேப்பிங் பண்ணி கொடுத்துருக்கனால அதுவுமே சூப்பராக இருக்குது கைஸ். லாங் ட்ராவல் ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான அந்த USB போர்ட்டு, சின்ன சின்ன கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னு வரப்போ இந்த மீட்டர் அசம்பிளி வந்துட்டு ஒரு டாட் மேட்ரிக் செட்டப்பில் ஒரு LCD பேனல்ஸ் தான் இருக்குது. இதே வந்துட்டு நெகட்டிவ் பேனல்ஸ் கொடுத்துருக்கலாம், பட் இதுவும் ஒரு காம்ப்ரமைஸ் தான். அதுக்கான டெடிகேட்டடாக உங்களுக்கு அசார்ட் சுவிட்ச் அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டர் அசம்பிளி பொறுத்தவரை டாப் எண்ட் வேரியண்ட்லேயுமே ஒரே வேரியண்ட் தான் வருது. அந்த வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸு, நிறைய ரைடிங் மோட்ஸு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. இந்த ரீட் அவுட்ஸுமே எனக்கு பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்குது. 2 லைட்டிங் அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. பட் ரீட் அவுட்டோட சைஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம NS 200ல் இப்போ என்ன ஒரு அந்த டாட்மேட்டிக் செட்டப் இருந்துச்சோ அதே தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த என்னென்ன லைட்டிங்ஸ் எல்லாமே வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லெட்டஸ்ட் சைடு அப்படிங்கிற ஒரு டேகிங் லைனுமே இருக்குது. இந்த NS 400 பொறுத்தவரை ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு த்ராட்டில் பை வயர் டெக்னாலஜி ஆஸ் இன்பில்டாக கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இந்த தடவை கொடுத்துருக்கனால நல்லாயிருக்கு. அதை வந்துட்டு நீங்கள் டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். 4 செட் ஆஃப் ரைட் மோடுமே கொடுத்துருக்காங்க. ரோடு, ஸ்போர்ட், ஆஃப் ரோடு, அப்புறம் ரெயின், அந்த மாதிரி 4 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் சன்லைட்டில் பார்த்துட்ருக்கீங்க, அந்த ஒரு மீட்டர் விசிபிலிட்டியுமே சன்லைட்லையுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கைஸ். இந்த மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணதுமே உங்களுக்கு எல்லா ரீட் அவுட்ஸுமே பிளிங்க் ஆயிரும். லெட்டஸ்ட் ரைட் அப்படிங்கிற ஒரு டேக்லைனுமே வந்துடுது. இப்போதைக்கு நம்ம இன்ஜின் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். மேலே அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமு, அப்புறம் ABS லைனிங், MIL சுவிட்சு, அப்புறம் ஆயில் இண்டிகேட்டர், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஹை பீமில் இருக்குதுன்னு சொல்லுது. உங்களுக்கு டெடிகேட்டடாக இந்த தடவை வந்துட்டு அசார்ட் லைட் ஸ்விட்சிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து சைடில் ஸ்விட்ச் மோடியில் வச்சு அந்த செட் பட்டன், செலக்ட் பட்டன், அந்த நேவிகேஷன் பட்டன்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் வந்துட்டு ரைட் மோடு இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி 4 செட் ஆஃப் ரைட் மோட்ஸ் வந்துட்டு மாற்றிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ரைட் மோடுன்னு கொடுத்தவரை உங்களுக்கு அந்த ABS அவர் ஆப்ரேஷன்ஸை தான் எனக்கு தெரிஞ்சு மாற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள் இன்ஃபோ, அப்புறம் வந்துட்டு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், டயர்ஸ் அண்ட் பைக்கு, ட்ரிப் A, ட்ரிப் B, பைக் இன்ஃபோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. லேப் டைமருமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஸ்போர்ட்ஸ் மோடில் ஓட்டுறப்போ உங்களோட லேப் செட்டிங்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நேவிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டெடிகேட்டடான ஒரு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேவரேட்ஸு, குவிக் செலக்ட்டு, டேட் அண்ட் கிளாக்கு, பிரைட்னஸ்ஸு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. யூசர் கன்வீனியண்ட்டாக இருக்குது. இந்த ரீட் அவுட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த கொஞ்சமும் அந்த நெகட்டிவ் பேனல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகுது பிகாஸ் காஸ்ட் கட்டிங்காக. அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி பிரைட்னஸ்லாம் ஹை, லோ, அப்புறம் வந்துட்டு மீடியம், அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ட்ரிப் மீட்டர்ஸுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி 0 பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ட்ரிப் மீட்டர் ஓரளவுக்கு யூஸ் ஆகும். லாங் ரைடு இன்கேஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளூடூத்துமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான டெடிகேட்டட் ஆப்புமே உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்ஸில் இருக்கும். அதோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேங்க கைஸ். அந்த பஜாஜ் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் மியூசிக் ப்ளே பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே உங்களுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஆஃப் ரோட் மோடில் வச்சுட்டு ஆஃப் ரோட் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், RPM இண்டிகேட்டர், டாக்கோமீட்டர், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், அந்த விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க கைஸ். மோடு ரேஞ்ச் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெட்லைட்டை பொறுத்தவரை N160 இருக்க அந்த டிசைன்ஸ் அப்படியே டெரைவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த தண்டர் ஷேப்டு LED DRLs வந்து NS 200லேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. பட் பவர் அவுட்புட்னு வரப்போ இந்த NS 400க்கு அந்த LED ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ஸு ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இண்டிகேட்டர்ஸை பொறுத்தவரை வந்துட்டு உங்களுக்கு அசார்ட் லைட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த NS 200 பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் ஷேப் ஹெட்லைட்டு அந்த ஒரு வந்து ஃபுல்லி LED செட்டப் கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு NS 400க்கும் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். பட் ஒரு சிலர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்த பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காண்டு NS 400 N250 N160 இருக்க சேம் செட் ஆஃப் ஹெட்லைட்டை கொடுத்துருக்காங்க. ரியர் டெயில் பீஸை அன்சேஞ்சு அதே சேம் டிசைன்ஸில் தான் NS 200 இருக்குது என்ன டிசைன் இருக்குமோ அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆல் LED செட்டஸில் வருது கைஸ். அசார்ட் சுவிட்சுமே இந்த தடவை கொடுத்துருக்கனால ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் டாமினாரோட ஹெட்லைட் பவர் அவுட்புட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் டவுன் கிரேடாக தான் இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு க்ரூசிங் பைக், ஒரு டூரிங் பைக் வேணும்னா நீங்கள் வந்துட்டு டாமினாரை சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்துட்டு நான் சிட்டிக்குள்ளே தான் ப்ரோ சூஸ் பண்ணுவேன், எனக்கு டாமினார் வந்துட்டு காஸ்ட் கட்டிங் ப்ரைஸ் அதிகமாக தெரியுது, பட் நல்ல ஒரு அக்ரெசிவான ஸ்டைலிங் ரைடிங் பொசிஷனும் அது நல்ல ஸ்டைலிங் லுக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த NS 400 வந்து தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ்ஸ்னு என்னென்னா, நல்ல ஒரு பெப்பியான இன்ஜினும், பில்டு குவாலிட்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்
மோட்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ங்கிறத அந்த டிசைன் லாங்குவேஜ் வந்துட்டு NS200 மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் காஸ்ட் கட்டிங்காக அந்த ஸ்டீல் பாக்ஸிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பில்டு குவாலிட்டியில் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது கைஸ். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.